பெல்லியப்பா அவர்கள் மேல் வழக்கு தொடுக்க வேண்டும். தொழிலாளர்களுடைய உழைப்பை சுரண்டி வாழக்கூடிய நிர்வாகமே பெல்லியப்பா அவர்கள். இந்த தண்ணியை ஒரு நாளைக்கு சாப்பிட்றது, குடிக்கிறது, சமைக்கிறது, துணி துவைக்கிறது எல்லாமே இந்த தண்ணியில் நீங்கள் ஒரு நாளைக்கு செய்யணும். முடியும். என் அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் மூணார் மோகன்ராஜின் அன்பான வணக்கம். பள்ளிவாசல் பஞ்சாயத்து 6ஆம் வார்டு ஆத்துக்காடு டிவிஷனுக்கு தொழிலாளர் ஒரு 1000 தொழிலாளருக்கு மேலே இருக்கிறாங்க. அதாவது மக்கள், பொதுமக்கள். இவங்க எல்லாம் குடிக்கக்கூடிய குடிநீர் எப்படி மோசமான, சுகாதாரமற்ற, தீங்கு விளைவிக்கக்கூடிய, நோய்களை பரவக்கூடிய குடி தண்ணீரை இந்த நிர்வாகம் பல வருடங்களாக வழங்கி கொண்டிருப்பதை பல முறை நான் சுட்டி காண்பித்தும் செவுடன் காதில் ஊதிய சங்காக கடந்து செல்வதால் நான் நேரடியாக 5 கிலோமீட்டருக்கு மேலே ஏறி நடந்து வந்து இந்த இடத்துல, இந்த தண்ணி செல்லக்கூடிய இடத்துலேருந்து இந்த பதிவை நான் போட்டுட்ருக்கிறேன். இறுதியாக நான் காட்டுறேன் இந்த பாறையில் படிஞ்சிருக்கக்கூடிய படிவம் எப்படி இருக்குது, இது எவ்வளோ மோசமான நிலையில் இந்த தண்ணி வந்து குடித நீராக மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். தயவு செய்து தொழிலாளர்கள் உணர வேண்டும். இது இங்கே மட்டும் கிடையாது, இப்போ ஆத்துக்காட்டுக்கு மட்டும்தான் இல்லை, டாட்டா நிர்வகிக்கக்கூடிய இடமாக இருக்கட்டும், தோட்டங்களாக இருக்கட்டும், கேடிஹெச்பி நிர்வகிக்கக்கூடிய தோட்டங்களாக இருக்கட்டும், ஹாரிசன் மலையாளம் பிளான்டேஷன் நிர்வகிக்கக்கூடிய தோட்டங்களாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் கூடுதல் இடத்துல குடி தண்ணீர் இது மாதிரி மோசமான கழிவு நீர்களைத்தான் பாவப்பட்ட தோட்டம் தொழிலாளர்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். நான் இந்த நிர்வாகத்திடம் கேட்கின்றேன், இந்த தோட்டம் தொழிலாளர்களுடைய உழைப்பை சுரண்டி வாழக்கூடிய நிர்வாகமே இந்த தொழிலாளர்கள் இல்லை என்றால் உங்களுக்கு எதுக்கு என்ன வேலை? எவ்வளோ பெரிய அதிகாரம் இருந்தாலும் உங்களுக்கு என்ன வேலை? இல்லை. ஆனால் உங்கள் வீட்டுக்கு வர தண்ணி அழகான ஊற்று தண்ணி. நான் என்ன கேட்குறேன்னா, பள்ளிவாசல் மேலதிகாரி திரு பெல்லியப்பா அவர்கள், இந்த தண்ணியை ஒரு நாளைக்கு நீங்கள் சாப்பிட்றது, குடிக்கிறது, சமைக்கிறது, துணி துவைக்கிறது எல்லாமே இந்த தண்ணியில் நீங்கள் ஒரு நாளைக்கு செய்யணும். முடியுமா? முடியாது. நான் ஒன்று சொல்கிறேன், இந்த தொழிலாளர்கள் போட்ட பிச்சை தான் இந்த நிர்வாகத்தில் நம்ம வைக்கக்கூடிய பதவிகள், தொழிற்சங்கத்தில் வைக்கக்கூடிய பதவிகள், நான் உட்பட அனைவரும் அவர்கள் போட்ட பிச்சை தான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக பதவிகள் வழங்கப்படுகின்றது. அந்த பதவியை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு அந்த தொழிலாளியை அடிமைப்படுத்தி அதில் சுகம் காணக்கூடிய நிர்வாகத்தையும், மூணாரில் செயல்படக்கூடிய தொழிற்சங்கங்களையும் நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். தொழிற்சங்கத்தோட வேலை என்ன? அதாவது நிர்வாகம் சட்டப்படி தொழிலாளர்களுக்கு கொடுக்காத சலுகைகளையும் உரிமைகளையும் நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் அப்படின்னு தான் சந்தாவையும் நன்கொடையும் வாங்கி திங்கிறது. தின்னுட்டு நல்ல வெள்ளையும் சொல்லியமாக ரோட்டில் நடக்கிறதுனால ஒன்றும் ஆகிறாது. ஏன்னா எந்தவித அடிப்படை உரிமைகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொடுக்க முன்வராமல் இந்த தொழிற்சங்கங்கள் இந்த நிர்வாகம் எடுக்கக்கூடிய அனைத்து தீர்மானங்களுக்கும் கையெழுத்திடுவது, அவர்களிடம் அன்பளிப்பு என்கின்ற பெயரில் பல விதங்களில் பெற்றுக்கொண்டு இவர்களும் இவர்களுடைய குடும்பங்களும் ராஜபோகமாக வாழுவதைத்தான் நாம் அனைவரும் கண்முன்னாக கண்டு கொண்டிருக்கின்றோம். இதற்கெல்லாம் காரணம் தொழிலாளர்களாகிய நாம் தான் என்பதை தயவு செய்து ஒவ்வொரு தொழிலாளர்களும் உணராத வரை இதைவிட கொடுமை இங்கு மண்ணில் அரங்கேறி கொண்டிருக்கும் என்பதுதான் உண்மை. இங்கு கம்பெனி நிர்வாகம், இங்கு நடப்பது அனைத்தும் மனித உரிமை மீறல் செயல்கள். இதை உடனடியாக ஒரு முடிவுக்கு எட்டப்பட வேண்டும். நான் பலமுறை காணொலி பதிவிட்டும் செவுடன் காதில் ஊதிய சங்காக கடந்து போய் கொண்டிருக்கின்றது. நான் ஓரிரு நாட்களுக்கு முன்பு பள்ளிவாசல் பஞ்சாயத்து சுகாதாரத்துறை அதிகாரியை தொடர்பு கொண்டு புகார் அளித்திருக்கின்றேன். அவர் நாளைய தினம் 13/1/2025 வந்து பார்வையிடுவதாக சொல்லியிருக்கின்றார். உடனடியாக இந்த தொழிலாளர்களுக்கு மேனேஜர் வீட்டுக்கு, அதிகாரி வீட்டுக்கு எப்படி தண்ணி போகுதோ அதே மாதிரி குடிவளத்தை சுத்திகரித்து சுத்தம் செய்து தொழிலாளர்களுக்கு வழங்க. இங்கே மட்டும் கிடையாது, நான் போடுறது ஆத்துக்காட்டுக்கு மட்டும் கிடையாது. எங்கெங்கே குடி தண்ணீர் இல்லாமல் தொழிலாளர்களை இது போன்ற கேடுகட்ட நிலையில் நிர்வாகம் நடத்தி கொண்டிருக்கின்றதோ அங்கு எல்லாம் தொழிலாளர்களுக்கு உடனடியாக நல்ல முறையில் குடி தண்ணீரை வழங்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தொழிலாளர்களும் உணரணும். தயவு செய்து உணருங்கள். இதற்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். ஊழல்வாதிகளுக்கு கொடி பிடிப்பதும், கோஷம் போடுவதும், சந்தா கொடுப்பதும், நன்கொடை கொடுப்பதும், நிர்வாகம் பெற்றுக் கொடுக்க முன்வராத அனைத்து சலுகைகளும் உரிமைகளையும் கேட்டு பெற, போராடி பெற முன்வராமல் காலையில் 6 மணிக்கும் 6:30 மணிக்கும் 7 மணிக்கும் போய் கொழுந்து வெட்டுறது, சட்டத்திற்கு புறம்பா இயந்திரத்தை வைத்து கொழுந்து வெட்டுறது, இயந்திரத்தை வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு அதற்குரிய சம்பளம் வழங்குவதில்லை, சம்பளத்திற்குரிய ஊக்கத்தொகை போனஸ் வழங்குவதில்லை. இதையெல்லாம் நடைமுறையில் வர வேண்டும். வரும் நாட்களில் இது வர வேண்டும். மிகப்பெரிய போராட்டம் உருவாகும், இந்த மண்ணில் உருவாகும். இதை இங்கு நடக்கக்கூடிய மனித உரிமை மீறல் செயல்கள் உடனடியாக சுகாதாரத்துறையாலும் பள்ளிவாசல் பஞ்சாயத்து அதிகாரிகளாலும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அவர்கள் மேல், இதற்கு சம்பந்தப்பட்ட மேலதிகாரி
பெல்லியப்பா அவர்கள் மேல் வழக்கு தொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இதை தயவு செய்து முழுவதுமாக பாருங்கள். அந்த பாறையில் படிஞ்சிருக்கக்கூடிய படிவத்தை நீங்கள் பாருங்கள், நான் காட்டுறேன். அதே படிவம் நம்ம உடம்பு உள்ளுறுப்புக்களில் போகும்போது எந்த நிலை ஆகும்னு நீங்கள் நினச்சி பார்க்கணும். நம்ம இப்போ மருத்துவம் சொல்லி மூணாரில் ஒரு ஹைரஞ்சி மருத்துவமனை இருக்குது. எதுக்கு உதவும்? என்னத்துக்கு அந்த மருத்துவமனை? அங்கே போனால் தொழிலாளர்களுக்கு என்ன கேள்வி? காணாவளுக்கு போறியா, கோட்டயம் போறியா? இதைத்தான் கேட்குது நிர்வாகம். நம்ம வேலை செய்கிறது, உழைக்கிறது எல்லாமே கேரள மண்ணில். ஆனால் நமக்கு மருத்துவம் என்றால் தமிழ்நாட்டுக்கு போறியான்னு கேட்குற கூடிய ஒரு கேடுகட்ட நிர்வாகம்ங்கிறது இந்த நிர்வாகம் தான். இதை கேட்பதற்கு எந்த ஒரு தொழிற்சங்கமும் கிடையாது. தொழிற்சங்கத்துக்குள்ள ஒரே வேலை, பாவப்பட்ட தொழிலாளர்களை அரட்டி உருட்டி மிரட்டி சொசைட்டியை காண்பித்து சந்தாவையும் நன்கொடையும் வாங்கி தின்று கொண்டு ஆடம்பரமாக வெள்ளையும் சொல்லையுமாக நடப்பதை தவிர வேறு ஒன்றும் இந்த தொழிற்சங்கங்களால் மக்களுக்கு கிடைக்கவில்லை என்பது உண்மை. ஆகவே தயவு செய்து எல்லோரும் உணர்ந்து போராட முன்வர வேண்டும், உங்கள் உரிமைகளை கேட்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். என்றும் நேர்மையான முறையில் போராடும் உங்களில் ஒருவனான மூனார் மோகன்ராஜ். நன்றி. இதை காட்டுறேன் பாருங்கள், அப்படியே பாருங்கள். இந்த பாறையில் படிவங்கள்லாம் எப்படி படிஞ்சிருக்குன்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள். இந்த படிவம் தான் இது. இங்கேருந்து தான் ஓஸ் போகுது ஆத்துக்காடு டிவிஷனுக்கு 6ஆம் வார்டு பள்ளிவாசல் பஞ்சாயத்து 6ஆம் வார்டுக்கு. இங்கேருந்து தான் ஓஸ் போகுது, பார்த்துக்கோங்க. இந்த தெரியுதா மஞ்சள்? தெரியுதா? இந்த மஞ்சள் இந்த காலில் மிதிச்சிட்டேன். மஞ்சள் அப்படியே படிவம் அப்படியே பதிஞ்சு இருக்குது. இது வயிற்றுக்குள்ளே போனால் என்ன ஆகும் நீங்களே யோசித்து பாருங்கள். தயவு செய்து சிந்தியுங்கள். இது நம்மளோட தெரியல. பிள்ளைகள், இப்போ சின்ன பிள்ளைகள் அவங்களாம் இது போன்ற இந்த அசுத்தங்களை சாப்பிடும்போது நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது இந்த பாறையே இந்த மாதிரி நிறைய மாறுதுன்னா நம்மளோட உடல் உறுப்பு என்ன ஆகும் அப்படிங்கிறத தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். இதில் நிற்க முடியல, வழுகுது. அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் இதுதான் தண்ணி. இந்த பாருங்கள், அது தண்ணி என்ன கலரில் இருக்குன்னு பார்த்தீங்களா? இதுதான் அங்கேருந்து தான் ஓஸ் போட்டிருக்குது. அங்கேருந்து ஓஸ் போட்டு தான் போகுது, தண்ணி போகுது. என்ன கலரில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது ஃபுல்லாக அசுத்தம் நிறைந்தது. அசுத்தம் சொன்னால் வேஸ்ட்டு, கக்கூஸ் வேஸ்ட்லேருந்து என்னென்னமோ வருது. இப்படி வரக்கூடிய இந்த தண்ணியை தான் இந்த நிர்வாகம் வழங்கி கொண்டிருக்கிறது. இது உடனடியாக சட்டப்படி நடவடிக்கை அதிகாரி பெல்லியப்பா அவர்கள் மேல் எடுக்க வேண்டும். எடுக்காத பட்சத்தில் நான் சட்டப்படி நடவடிக்கைக்கு தயாராகுவேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். தயவு செய்து சிந்தியுங்கள், போராடுங்கள், உங்கள் உரிமைகளையும் சலுகைகளையும் கேட்டு பெற முன் வாருங்கள். நன்றி, வணக்கம்.